அடுத்ததாக யாழ்குடா குறித்து நாம் அவதானம் செலுத்த போகின்றோம். யாழ்ப்பாணத்தின் பல ஊடகங்கள் சுவடுகளே தெரியாமல் மறைந்து போய்விட்டன. எனினும் ஒரு சில ஊடகங்கள் பலத்து சவால்களுக்கு மத்தியில் அங்கு இயங்கி வருகின்றன. அத்தகைய ஊடகங்களின் நிலை என்ன என்பதை இப்போது நாம் பார்க்க போகின்றோம். பத்திரிகை கடைகளின் இந்த வளமையான காலை நேர காட்சியை யாழ்ப்பாணத்தின் இணுவில் பிரதேசத்தில் உள்ள இச்சிறிய கடையின் முன்னாலும் காண முடிகின்றமை ஆச்சரியமான ஒன்றல்ல. எனினும் இந்த பத்திரிகைகள் மாத்திரமே இன்று யாழ் மக்கள் தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கின்ற ஒரே சாதனம் என்பதை நீங்கள் அறிவீர்களா? யுத்தத்தினால் தனிமைப்பட்டுள்ள யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற சுமார் 6 லட்சம் மக்களின் பிரச்சனைகளை வெளிப்படுத்த இன்று உதயன், வலம்புரி, தினக்குரல் ஆகிய 3 பத்திரிகைகள் மாத்திரமே எஞ்சியிருக்கின்றன. இதனால் யுத்தத்திற்கும் மனித உரிமை மீறல்களுக்கு முகம் கொடுத்த நிலையில் வாழ்கின்ற யாழ் மக்கள் தமது பிரச்சனைகளும் எண்ணங்களும் மறைக்கப்பட்டு வருகின்றது என கூறுகின்றனர். ஒருத்தர் மனதால் ஒரு ஊடகங்களால் வந்து ஒரு உதவி செய்கிற அளவுக்கு இந்த சூழ்நிலை இல்லை. ஊடகங்கள் வந்து முன்னுரிமை கொடுத்து சரி எங்களுக்கு ஒரு பவர் இருக்குது, நீங்கள் அந்த பவர் ரீதியாக நடவுங்க கொள்ளுங்க. எங்களுக்கு எல்லாத்துக்கும் யாரோட சொல்கிறதோ யாருக்கு சொல்லி அழுகிறது யாரோட கதைக்கிறது இப்படியே நாங்கள் வேதனைப்பட்டு கொண்டு மருந்து குடிச்சு சாவடிக்க நிலமாக தான் பெருகுது எங்களுக்கு. இதை நாங்கள் என்னென்று சொல்கிறது எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. யாழ் ஊடகவியலாளர் நிமலராஜன் முதல் தேவகுமார் வரை கொலை செய்யப்பட்டவர்களின் பட்டியல் மேலும் தொடருமா என்ற அச்சமும், பத்திரிகை துறையில் ஈடுபடுகின்றவர்கள் மீது விடுக்கப்படும் அச்சுறுத்தல்களும், யாழில் 10க்கும் அதிகமான ஊடக நிறுவனங்கள் மூடப்படுவதற்கும் ஏராளமான ஊடகவியலாளர்கள் யாழை விட்டு வெளியேறுவதற்கும் காரணமாகியுள்ளது. இதுவே யாழ்ப்பாணத்தில் ஊடகப் பணி முடங்கி போக காரணமாகியுள்ளதாக இவர்கள் கூறுகின்றனர். முன்னரெல்லாம் இந்த தொழிலில் விருப்பம் உள்ளவர்கள் தாங்களாக ஆர்வத்தோடு வந்து தங்களுக்கு ஒரு பதவி தருவீங்களான்னு கேட்ட ஒரு காலம் இருக்கு. எனக்கு இந்த துறையில் விருப்பம் இன்னும் சேர்த்துக்கொள்வீங்களான்னு. இப்போ அப்படி இல்லை. நாங்கள் தேடி போனாலும் அந்த துறையில் கொஞ்சம் சற்று சின்ன அனுபவம் இல்லை ஒரு ஆர்வம் உள்ளவர்னாலும் அவர் தயக்கம் காட்டுறார். தயங்கத்தில் ஒரு நியாயம் இருக்குது. அவர் தன்னுடைய உயிரோடு அதை சம்மந்தப்படுத்துகிறார், தன்னுடைய வாழ்க்கையோடு சம்மந்தப்படுத்துகிறார், தன்னுடைய வீட்டோடு சம்மந்தப்படுத்துகிறார், தன்னுடைய குடும்பத்தோடு சம்மந்தப்படுத்துகிறார். அப்போ அந்த ஒரு நிலைமை யாழ்ப்பாணத்தில் இன்னும் இருந்தோம். ஊடகவியலாளர் என்று சொல்லி வெளியில் போய் நான் ஊடகவியலாளர் என்று சொல்லி துணிந்து நிற்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது. ஊடகவியலாளர் ஒரு பெருமைக்குரிய ஒரு பணி, அது மக்களுக்கு தேவை செய்கிற ஒரு பணி, ஒரு அரசியல்வாதி செய்கிற பணியை போல மக்களுக்கு செய்யக்கூடிய பணி என்று சொல்லி ஒரு துணிந்து ஒரு பெருமைகளுடன் கூறக்கூடிய நிலைமை இப்போ எந்த ஊடகவியலாளரும் இங்கே இல்லை. ஏதோ இதை செய்ய வேண்டுமே என்றதுக்காக செய்கிற ஒரு தன்மையில் தான் எல்லாரும் செய்கிறார்கள். ஒரு தினம் தங்களை ஊடகவியலாளர் காட்டிக்கொள்வதை கூட இப்போ விரும்புவதில்லை. இத்தகைய சவால்கள் காணப்பட்டாலும் மக்களுக்கு தகவல்களை வழங்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவே தமது நிறுவனம் கால் நூற்றாண்டை தொடுகின்ற இன்றும் கூட அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக உதயன் பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் கூறுகின்றார். ஒருத்தரும் சமாதானம் வேண்டாம் என்று சொல்லவும் இல்லை, ஒருத்தர் யுத்தம் வேணும் என்று சொல்கிறாருன்னு சொல்றதுக்கு இல்லை. மக்களை பொறுத்த மட்டும் அது நடந்து கொண்டிருக்கிறது ஒரு சும்மா பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பொம்மைகள் மாதிரி தான் மக்கள் இருக்கிறார்கள். உண்மையை சொல்லுகிறோம், இல்லாட்ட விஷயத்தை மக்களுக்கு வெளியால் கொண்டு வருகிறோம் என்ற அந்த ஒரு காரணத்துக்காக எங்களுடைய வாயை அடக்குவதற்கு, எங்களுடைய குரலை அடக்குவதற்காக எடுக்கப்பட்ட பல முயற்சிகள். அதன் மத்தியிலும் நாங்கள் இது மக்களுடைய பத்திரிகை மக்களுக்குரிய சேவையை இந்த காலத்திலும் செய்ய வேணும் என்ற ஒரு எங்களுடைய எங்களுடைய மன விருப்பத்தில் அதில் நாங்கள் இதாக இருந்து கொண்டு செய்து கொண்டு இருக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் வெளிவரும் மற்றுமொரு பத்திரிகையான வலம்புரிக்கும் இத்தகைய நெருக்கடிகள் விதிவிலக்கல்ல. எனினும் ஊடகவியலாளர்களினது பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டாலும் அதனை நடைமுறைப்படுத்துவதில் பல சிக்கல்கள் காணப்படுவதாகவே இதன் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். எங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதாக பாதுகாப்புத்துறை அண்மையில் வந்தது. அது தனியே எங்களுடைய காரியாலயத்துக்கு ஒரு பாதுகாப்பு வழங்க அவர்கள் முன் வந்தார்கள். அது ஒரு காரியாலயத்துக்கு பாதுகாப்பு என்பது ஊழியருடைய பாதுகாப்பாக அமையக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறைவாக இருந்தபடியால் நாங்கள் இன்னும் அதை 2 பகுதியும் நாங்களும் பாதுகாப்புத்துறையும் இணைந்து ஒரு திட்டத்தை வகுக்க முடியவில்லை. எவ்வாறு இருப்பினும் இத்தகைய சூழ்நிலையில் மக்களை முறையான பாதையில் வழிநடத்துகின்ற பொறுப்பு பத்திரிகைகளுக்கே உள்ளதாக அவர் கூறுகின்றார். சில செய்திகளை நாங்கள் இதனால் பாதிப்பு ஏற்படும் என்றதால் போடாமல் விடுவதை விட பிழையான செய்தியை நாங்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டும்.
சில செய்திகளை நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒரு சுய தணிக்கையை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம். சில செய்திகள் அந்த கொமிஷன் இஸ் பெட்டர் தேன் கொமிஷன் என்று சொல்லுவாங்க. அப்படிதாக நாங்கள் சிலது தவிர்த்திருப்போமே தவிர பிழையான செய்தியை மக்களுக்கு போக்கு நாங்கள் பிழையான அல்ல மக்களை பிழையான வழியில் வழி நடத்தக்கூடிய பிழையான ஒரு அச்சுறுத்தலையோ அல்லது பிழையான தகவலை கொடுக்காமலுக்கு நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒரு சுய தணிக்கையை ஏற்படுத்தி கொண்டு. மேலும் பாதை தடையானது வளங்களை பெற்றுக்கொள்வதில் ஏற்படுத்துகின்ற பொருளாதார நெருக்கடிகளுக்கும் இப்பத்திரிகைகள் முகம் கொடுக்க வேண்டியுள்ளது. முக்கியமாக தேவை அச்சிட்டாலும் எங்களுக்கு மை அச்சிடுவதற்கான மை அதோடு சேர்ந்த உபபொருள்கள் இதுகளை நாங்கள் பெற்று எங்களுடைய இருப்பில் இருந்தது முடிஞ்சதுக்கு பிறகு அதை கொழும்பில் இருந்து கொண்டு வரதில் இருந்த கஷ்டத்தால் கஷ்டம் என்று சொன்னால் அது அந்த கஷ்டத்தை ஏனைய துறைகளோட ஒப்பிட்டு பார்க்கல எங்களுடைய கஷ்டம் 99% மட்டும் மற்றவருடைய கஷ்டம் ஒரு 15% தான் இருந்தது. அந்த கஷ்டத்திலும் கூட நாங்கள் பத்திரிகை வெளியிட்டோம். இன்று யாழ் மக்கள் தமது உள்ள குமுறல்களை வானொலியிலோ தொலைக்காட்சியிலோ வெளிப்படுத்த முடியாத நிலையில் இத்தகைய பத்திரிகைகளே அப்பணியினை நிறைவேற்றுகின்றன. எனினும் இப்பத்திரிகைகளும் எதிர்கொள்ளும் இத்தகைய பாரதூரமான சவால்களினால் மிகைப்படுத்தப்பட்ட வதந்திகளே மக்களை சென்றடைகின்றன. அது இப்பிரதேசம் ஸ்திரமற்ற நிலையை நோக்கியும் வன்முறைகளை நோக்கியும் செல்லவே வழிவகுக்கும் அல்லவா? அரசியல் முரண்பாடுகள் தோன்றுவது யதார்த்தமானது. எனினும் அவைகள் அவதானமாக அணுகப்பட வேண்டியதும் மிக முக்கியமானதாகும். ஏனெனில் கடந்த காலங்களில் எமது நாட்டில் தோன்றிய அரசியல் முரண்பாடுகள் அணுகப்பட்ட விதமே அதற்கு பின்னர் மக்கள் அதற்கு பலியாவதற்கு காரணமாக அமைந்தது. ஆகவே பிரச்சனைகளை குறுகிய வட்டத்திற்குள் நின்று சிந்திக்காமல் நாட்டினதும் மக்களினதும் நலனை கருத்திற்கொண்டு அவற்றினை அமைதியான முறையில் தீர்த்து கொள்வதே புத்திசாலித்தனமாகும் என்பதை கூறி இன்றைய நிகழ்ச்சியினை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.